வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கள் என்றால் ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்படி என்றால் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்த காட்ட போகிற ரெசிபி லெமன் ரைஸ். என்னுடைய ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். இப்போ இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை விட காய்ந்த மிளகாய், செத்தல் மிளகாய் ஒரு 2 அல்லது 3 எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை விட கடுகு, சீரகம் தாளிப்பதற்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட மஞ்சள் தூள், உப்பு, தாளிப்பதற்கு தேவையான பேசிக் இன்க்ரீடியன்ஸை விட இதற்கு சுவை கூட்டுறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது என்னென்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் கஷ்யூ நட்ஸ், இதில் கடலைப்பருப்பு அதுவும் 1.5 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் எடுங்கோ. இங்கால நான் இதில் கச்சான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இதை குறைவான அளவில் கூட எடுத்துக்கொள்ளலாம். எனக்கும் என்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் இந்த நட்ஸ் கூட விருப்பம் என்றதால் நான் இதை கூடுதலாக சேர்த்திருக்கிறேன். இதை எல்லாத்துக்கும் மேலே சுவையை கூட்டுறதுக்காக இதில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சதுரமாக சின்ன சதுரங்களாக வெட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை எல்லாத்தையும் விட இதில் சோயா சங்க்ஸ், அதாவது சின்னதாக வாரதை எடுத்து நான் உப்பும் மிளகாய்த்தூளும் அதாவது சில்லி பவுடரும் சேர்த்து கலந்து போட்டு நான் இதில் பொரிச்செடுத்திருக்கிறேன். இதை பொரிப்பதற்கு முதல்ல சுடுதண்ணியில் நல்லா ஊற விட்டுட்டு பிழிந்தெடுத்து அதுக்கு பிறகு உப்பும் அந்த சில்லி பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்கோ. இதில் லெமன் ரைஸ் ரெடிமேட் பவுடர் தான் எடுத்திருக்கிறேன். இது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான மேக்குகளில் பிராண்டுகளில் நீங்கள் இதை வேண்டிக் கொள்ளலாம். சரி, வாங்கோ இனி இந்த லெமன் ரைஸ் செய்கிறது எப்படி என்று பார்ப்போம். இதில் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஒரு 2 கப் எடுத்திருக்கிறேன். 2 ஃபுல் கப் அளவுக்கு எடுத்து நான் இதில் ரைஸ் குக்கரில் அவிய விட்டுருக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன். இது அவிக்கல நீங்கள் நல்ல குழைந்த பதமாக இல்லாமல் கொஞ்சம் அரிசி பதமாக வர்ற மாதிரி இருந்தால் அதன் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இதில் இப்போ தேவையான அளவு நாங்கள் எடுத்து வச்ச பொருட்கள் தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக விட்டிருக்கிறேன். நீங்கள் இதற்கு பதிலாக நெய் கூட சேர்த்து கொள்ளலாம். நான் ரைஸுக்கு போட்டு அவிக்கிறபடியால் நான் அதிகம் நெய்யை இதில் சேர்க்க நான் விரும்பவில்லை. நீங்கள் விரும்பினால் சேர்த்து கொள்ளலாம். ஹீட்டில் அடுப்பை வச்சுக்கொண்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிய டைம் எடுக்கிறோம்ன்றதால நான் இதோட கடலைப்பருப்பை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட இன்றைக்கு நான் கச்சான் வறுக்காத கச்சான், சில நேரத்தில் உப்பு சேர்க்காத வறுத்த கச்சான் போட்டுக்கொள்கிறேன். நான் இது வறுக்காத கச்சான் என்றபடியால் அதையும் நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். நான் கஷ்யூ நட்ஸை நான் இப்போ சேர்க்கையில் ஏனென்று சொன்னால் அது ஆல்ரெடியே ரோஸ்ட் பண்ணி இருக்கிறது தான் வச்சிருக்கிறேன். அது ஆனபடியாக அதை கடைசி நேரம் போட்டால் அது உடனடியாக பொரிந்து வந்துவிடும். இப்போ நான் போட்ட பருப்புகள் அரைப்பதத்துக்கு கொஞ்சம் மேலாக வந்திருக்கிறபடியால் நான் இப்போ எடுத்து வச்சிருந்த வெங்காயமும் செத்தல் மிளகாய் அதோட தேவையான அளவு
கறி லீவ்ஸ் எடுக்கிறேன். நான் கருவேப்பிலை கொஞ்சம் கூடத்தான் போடுறேன் நான், ஏனென்றால் வாசனையும் நல்லா இருக்கும், சுவையும் அதிகமாக இருக்கும். முதலே சொன்னபடி நான் ரோஸ்டட் கஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கிறபடியா இப்போ தான் அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் இப்போ போட்ட அந்த தாளிப்புக்கும் பருப்பு வகைகளுக்கும் ஏற்ற வகையில் மட்டும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுறேன். நான் அதிகம் உப்பு சேர்க்கையில் ஏன்னு சொன்னால் அந்த லெமன் ரைஸ் பவுடர் ரெடிமேட் மேக் பவுடர்லையும் கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்குது. அதே நேரம் நான் பொரித்து வைத்திருக்கிற உருளைக்கிழங்கு சோயா சங்க்ஸ் எல்லாத்துக்கும் கூட உப்பும் போட்டு தான் பொரிச்சிருக்கிறேன். அதால் நான் பிறகு தேவையண்டா ஆட் பண்ணி கொள்ளுவேன். இப்போ இந்த தாளிதத்துக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நிறத்தை கொடுப்பதற்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மஞ்சள் தூள் உங்களோட சாப்பாடுகளில் சேர்க்கிறது உடம்புக்கு சில வகையான பயன்களை கொடுக்கும். இப்போ நான் ஒரு 4 கரண்டி இந்த லெமன் ரைஸ் செய்கிறதுக்குரிய இந்த ரெடிமேட் பவுடரை நான் கலக்கிறேன். அதாவது 4 டீஸ்பூன் வந்து இதில் கலக்கிறேன். இதை கொஞ்சம் சூடு வர விட்டபடியே கொஞ்சம் கிளறி விட போகிறேன். இப்போ அந்த பவுடர் எரியாத அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வைத்து கொண்டிருங்கோ. இப்போ நான் இதில் ஒரு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஹாஃப் கப்புக்கு விட கொஞ்சம் குறைந்த அளவில் ஹாட் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். எதற்காக என்று சொன்னால் போட்ட அந்த கடலைப்பருப்பு பொரிந்து வந்து ஹார்டாக இருக்காமல் கொஞ்சம் அவிந்து வரும், ஒரு அரைப்பதத்தில் அவிந்து வரும். அதே நேரம் நாங்கள் இது செய்து வச்சிருக்கிற அந்த சோயா சங்க் அதுவும் கொஞ்சம் சாஃப்டான மாதிரி வர தொடங்கும் இந்த தண்ணியில் நாங்கள் அதை சேர்த்து போடுற போது. இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த பொட்டேட்டோ துண்டுகள் பொரித்து எடுத்து வச்சிருந்த அந்த துண்டுகளையும் இந்த சோயா சங்கையும் இதுக்குள்ள ஆட் பண்ணி கொள்ளுறேன். இப்போ நெய் சேர்த்து ரைஸ் குக்கரில் நான் எடுத்து வச்ச ரைஸை இதோட ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா அடுப்பை ஆஃப் பண்ணி கூட விடலாம். இந்த கட்டத்தில் நான் கொஞ்சம் ஹீட் வர்ற மாதிரி வெரி லோ ஃப்ளேமில் தான் வெட்டியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் இது கிளற போது அந்த ஸ்பைஸோட அந்த வாசனை சுவை எல்லாம் ரைஸில் சேரும். கொஞ்சம் ஹீட்டோடு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணினா நல்ல வாசனையாக இருக்குது. அதோடு நாங்கள் உருளைக்கிழங்கும் இந்த சோயா சங்கும் சேர்த்துருக்கிறதால இதை தனியாக கூட உங்களுக்கு எந்த கறிகளும் கூட தேவையில்லை. குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவிடும். அதோடு இன்னும் ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன். குழந்தைகள் என்று வரைக்க சில குழந்தைகள் நிறைய நட்ஸ் போடுறது நான் விரும்ப மாட்டினோம். கஷ்யூ நட்ஸோ கச்சான் சில குழந்தைகள் விரும்ப மாட்டினோம்.
அவைக்கு அலர்ஜிக் எதுவுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பழக்க விருப்பமாக இருந்தால் நல்ல சின்னதாக வெட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் பழக்கி கொள்ளுங்கோ. நட்ஸுகளில் நிறைய புரோட்டீன் இருக்குது. அது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லோருக்குமே மிக்க நல்லது. உங்களோட குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒவ்வாமையும் இல்லை என்றால் நீங்கள் நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளுங்கோ. முதல்ல நான் இப்போ இதை ஆஃப் பண்ண முதல்ல நான் உப்புண்ட டேஸ்டி ஒருக்கா பார்க்க போகிறேன். எங்களோட வீட்டில் இருக்கிறாக்கள டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணினா நல்லது மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சமாக மட்டும் இதில் போட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ரைஸ் ரெடி. நீங்கள் கறி கூட வைக்க தேவையில்லை. இன்றைக்கு நாங்களும் இதை ஊறுகாய் பப்படம் அப்படியான பொரியலோட மட்டும்தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு நான் செய்த லெமன் ரைஸ் இதுதான். இதை நான் கார்லிக் பிக்கிளோடையும் கொஞ்சமாக கசாவா சிப்ஸ் அதாவது மரவள்ளி பொரியலோடையும் தான் சாப்பிட போகிறோம். ஏனென்றால் இதில் ஆல்ரெடியே நாங்கள் சோயா சங்க், மற்றது உருளைக்கிழங்கு, நிறைய நட்ஸுகள் பருப்புகள் எல்லாம் சேர்த்திருக்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? உண்மையாகவே நல்ல புளிப்பான டேஸ்ட்டோடு நல்லா இருக்குது. நீங்களும் உங்களை வீடுகளில் செய்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.